குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ இருக்கிறது காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர். இன்றைக்கி சண்டே, கார்த்திகை மாதம் வர சண்டே. ஸோ எல்லோரும் அந்த மண்டை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கிராண்டாக போயிட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த கோவிலில். இந்த கோவில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. தர்ஷன் இப்போ அழுவு போகிறீங்க அப்பா தேடிட்டு. ஒரு சுற்றிட்டு வந்து விழுந்து கும்பிட்டுலாமா? சுற்றிட்டு வந்துடலாமா? ஆ ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டை விளக்குன்றது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை, ஸோ இந்த இதில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே வேண்டிக்குவாங்க. ஸோ இங்கே வேண்டிட்டு இந்த மாதிரி மண்டை விளக்கு எடுத்தாங்கன்னா அதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி ஐதீகம் இந்த கோவிலில். இது வந்து பக்தரோட நம்பிக்கை. நானும் அது ரொம்ப நம்புகிறேன். ஸோ அதால் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்டை விளக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு சட்டி மாதிரி ஒரு சட்டி ஒன்று வாங்கிட்டு, இல்லை ஒரு சில்வரில் பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு, அதில் அந்த பச்சரிசி மாவு, வெல்லம் போட்டு வச்சுட்டு, இது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இவங்க மாவு வந்து விளக்கு பண்ணியிருக்காங்க. மாவு நம்ம உதிரியாகவும் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் வந்து உடைச்சிடணும். இதெல்லாமே அங்கே இருக்கிற விநாயகர் என்ன பண்ணிடணும். ஸோ வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைச்சிட்டு இங்கே விநாயகர் இருக்காங்கள, நான் மறுபடியும் அந்த விநாயகரை நான் காமிக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி தீபம் போட்டுட்டு, தீபத்தை வந்து நல்ல நெல் ஏற்றலாம், இல்லைன்னா நம்ம நெய்யிலும் ஏற்றிடலாம். திரி போட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த உள்ளே ஏற்றுவாங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ வந்து பொய்யாமொழி விநாயகர் பார்த்துட்ருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்தில் இருக்கிற நாக தெய்வங்கள். இது வந்து இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவிலில் அரச மரமாக வேப்ப மரம் ஒன்றா இருந்துட்டு அந்த நாகங்கள்லாம் இருக்கிறது, நாகக்கண்ணிகள்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண தடை நீங்கள் வந்து இங்கே இது பண்ணுவாங்க. திருமண தடை நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம். ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்கிறவங்க, இல்லை திருமணத்தில் தடை இருக்கிறவங்க வந்து இங்கே வேண்டிட்டு இங்கே அவங்களே அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி பண்ணால் திருமண தடை நீங்கன்றது நம்பிக்கை, இந்த கோவிலோட நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் பண்ணால் நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகிருக்கு. அதுவும் மறுக்க முடியாத உண்மை தான். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மூலவர் இருப்பாங்க. ஒன்று வந்து கச்சபேஸ்வரர், இன்னொன்று வந்து இஷ்டசித்தீஸ்வரர். ஒரே ஆலயத்துக்குள்ள 2 சிவன் கோவில் இருக்கிறது இங்கே. இஷ்டசித்தீஸ்வரர். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 2 சிவன் இருப்பாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த சமயம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சுற்றுங்க. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் வந்து இந்த மூலவரோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார். இப்போ நான் கச்சபேஸ்வரர் உள்ள கோவிலோட பார்த்தேன். அங்கே மூலவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் தான் இருந்தார். ஆனால் பின்னாடி அண்ணாமலையார்னு எழுதியிருக்காங்க. அது வந்து தப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் தான்.
நீங்கள் ஒருவேளை இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லிங்கோத் பவர் அண்ணாமலையார் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மூலவரோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கோத் பவர் பாருங்கள், இங்கே அண்ணாமலையார் எழுதியிருக்காங்க. இவர் வந்து லிங்கோத் பவர். நம்ம இப்போ மண்டபவிளக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். மண்டபவிளக்கு வந்து நாங்கள் ஒரு மண்டபவிளக்கு தான் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் 4 பேருமே கொஞ்சம் தூரம் விட்டு மாற்றிக்கிட்டோம். ஏன்னா 4மே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒரு மண்டபவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுவும் நல்ல விஷயம் தான். குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறதும் நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மண்டபவிளக்கு நீங்கள் எடுக்கும்போது குடும்பத்தோடு வந்து எடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லோரும் சேர்ந்து மண்டபவிளக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்க, இங்கே எல்லோரும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் இப்போ தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது முதல் சண்டேன்றதால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே ரெண்டாவது அடுத்த வாரம்லாம் இன்னும் வாரம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் லாஸ்ட் சண்டேலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் வர கடைசி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கோயிலில் காலையில் வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது முதல் வாரன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இந்த விநாயகர் கோயிலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து முடிக்க போகிறோம். ஓம் நம சிவாய். இதான் நம்ம எடுத்த மண்டபவிளக்கு. பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு உடச்சிக்கணும். அங்கே விநாயகர் கோவில் பக்கத்தில் தேங்காய் உடச்சிக்கணும். மாவு வந்து சில பேர் மாவிளக்கு மாதிரி பண்ணிடுவாங்க. சில பேர் மாவு உதிரியாக போட்டுட்டு அது மேலே வெல்லம் போட்டுருவாங்க. வெல்லம் போட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சுட்டு அகலில் திரி போட்டு நீங்கள் நெய் ஊற்றுறதாலும் ஊற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றுறதாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விளக்கை ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அந்த விநாயகர் கோயிலை பாருங்கள். அந்த விநாயகர் கோயிலேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த விநாயகர் கோயிலில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துங்க. இந்த ஒரு ஒயிட் டவல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூடு வந்து கொஞ்சம் தாங்கும், தலையில் கிரிப்பும் கிடைக்கும். ஸோ அதால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டவலுக்கு மேலே அந்த சட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மண் சட்டி யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரமும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரன்ஸில் வரணும். இங்கே கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும் இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். ஏன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. 20 ரூபா டோக்கனும் பார்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரீ தரிசனமாக போயிட்டு இங்கே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம். இந்த வாரம் வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. அதால் நாங்கள் ஃப்ரீ தரிசனமாக போயிட்டு வந்து அந்த சைடில் வெளியே வரணும். இப்போ நான் காமிச்ச அந்த சைடு வெளியே வந்துட்டு இந்த கொடி மரத்தை சுற்றிட்டு வெளியே வரணும். இந்த கொடி மரத்துக்கு பேக் சைடு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த கொடி மரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கொடி மரத்திலிருந்து இந்த வெளிப்பிரகாரத்தை ஒரு சுற்றிட்டு மறுபடியும் அந்த கொடி மரத்தை அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். இந்த மண்டபவிளக்கு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, காது வலி இருக்கிறவங்க, இந்த காதில் சீழ் மாதிரி வலியும் சில பேருக்கு அவங்க, அதுக்கப்புறம் மூக்கு வலி, சில பேருக்கு மூக்கில் ரொம்ப சைனஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மண்டையில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலையில் பின்னாடி ஸ்பின் சைடு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீர் கோர்த்துக்கிட்டு அது ஒரு பாரமாக இருக்கும் நிறைய பேருக்கு தலையில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு மண்டபவிளக்கு பூஜை செஞ்சாங்கன்னா நிவர்த்தி அடையணும்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் இதை பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எங்கள் வீட்டிலேருந்து நிறைய பேர் இதை தலைமுறை அதை எடுத்துகிட்டே இருக்காங்க, இந்த மண்டபவிளக்குன்றதை. நாங்களும் இந்த வருஷம் போயிட்டு எடுத்தோம். இது யாரெல்லாம் எடுக்கலான்னு, இப்போ வந்து குடும்பத்தில் ஒருத்தர் தான் எடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அவங்க தான் எடுக்கணுமானா அப்படி இல்லை, எல்லாருமே. இப்போ குடும்பத்தோடு நம்ம கோயிலுக்கு போனாலே நல்ல விஷயம் தான். குடும்பத்தோடு எல்லோரும் போயிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் இதை எடுத்துகிட்டு வரலாம். ஒரு மண்டபவிளக்கு எடுத்தாலே போதும். அதையும் நம்ம எல்லோரும் கொஞ்சம் தூரம் மாற்றி நம்ம
மண்டபத்துக்கு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே தனித்தனியாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் வாங்கிட்டு அது எல்லோரும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வர எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வீக் டேஸ்லேயே கொஞ்சம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா கூட்டம் ரொம்ப சண்டேல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதால வீக் டேஸ்லேயே எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது தான் இந்த மண்டபத்தோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது தான். இது ஒரு கடை ஞாயிறு மாதிரி இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து வர ட்ரை பண்ணுங்கள். கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. ஓம் நம சிவாய.